இதயத்தை எவ்வாறு ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. நேயர்களுக்கு வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட நிகழ்ச்சியின் மூலமாக வார வாரம் உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கும் இது ஒரு நன்மையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஸோ இப்போ நிறைய பேஷண்ட்ஸ், நிறைய இளைஞர்கள் என்னிடம் முதலில் கேட்கின்ற கேள்வி, மாரடைப்பு வருவது எப்படி தெரியும் டாக்டர்? இப்போ அவங்க கூட இருக்கிறவங்க திடீரென்று மயக்கம் போட்டு விட்டால் அது மாரடைப்பாக இருக்குமா என்ற ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது. இல்லை நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி சில காமன் திங்ஸ் இருக்கிறவர்களுக்கும் அது மாரடைப்பா அப்படிங்கிற ஒரு பீதி வந்து விடுகிறது. ஸோ எப்படி எங்களுக்கு கிளியராக தெரியும் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்ம பார்த்தது மாரடைப்பு அப்படிங்கிறது இதயத்திற்கான இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் போது வரக்கூடிய ஒரு வலி என்று சொல்கிறோம். ஸோ இந்த நெஞ்சு வலி அது என்ன மாதிரி ஒரு வலியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பெரும்பாலானோருக்கு இந்த நெஞ்சு வலி இதயத்தின், அதாவது நெஞ்சின் நடுப்பகுதியிலோ இல்லது இடது பகுதியிலோ ஒரு பயங்கரமான ஒரு வலியாக வருகின்றது. மார்பகத்தின் நடுப்பகுதி இல்லை இடது பகுதியில் ஒரு தீவிர வலியாக வருகின்றது. அது வலின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, ஒரு அழுத்துற மாதிரி இருக்குது டாக்டர், ஒரு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு அதிக வலியாக இருக்கிறது டாக்டர் என்று நிறைய பேர் சொல்வார்கள். யானையே உட்கார்ந்த மாதிரி கூட இருந்துச்சுன்னு சில பேர் விளக்கி இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு பலுவான ஒரு வலி வரும்போது அது மாரடைப்பாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வலி மட்டும்தான் வருமா, வேறு என்ன மாதிரி இது வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழுத்தமாக வரலாம், நெஞ்சை அடைப்பது போலும் இருக்கலாம், இருமல், ஒரு விதமான சோக்கிங்னு சொல்லுவோம், மூச்சை விட முடியாமல் ஒரு அழுத்தம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர், இந்த மாதிரி ஃபீலிங்ஸும் வரலாம். முக்கியமாக நெஞ்சு எரிச்சல், அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மாரடைப்பு வந்தால் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். ஏன்னா மாரடைப்பு இந்த நெஞ்சு எரிச்சல் ஒரு எரிச்சலாக உங்கள் மார்பு பகுதியில் ஏற்படலாம். ஸோ நெஞ்சு எரிச்சல் இருக்கிறவங்க இன்னுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க எடுக்கக்கூடிய அந்த நெஞ்செரிச்சலுக்கான மாத்திரை எடுத்தும் அந்த வலி குறையவில்லை என்றால் உடனடியாக அவர்கள் ஒரு மருத்துவமனைக்கு சென்று மாரடைப்பா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் விளக்கி தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வலி, இந்த எரிச்சல், அது தவிர மயக்கம் வரலாம், அதிகமாக வேர்க்கலாம், ஒரு படபடப்பாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வேறு சில சிம்டம்ஸும் இருக்கலாம். ஸோ நான் சொல்லும்போது செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லும்போது அது ஜஸ்ட் எனி அப்பர் பாடி பெயின். ஸோ நம்ம வயிற்றுக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதிகளிலான வலி, கழுத்து வலி, கீழ் தாடை வலி, முதுகு வலி, லெஃப்ட் ஹேண்ட், வலது பக்கம் இடது பக்கம் எந்த பக்கம்னாலும் வரலாம். மோஸ்ட்லி லெஃப்ட் சைடில் வரக்கூடிய அந்த ஷோல்டர் பெயின் அண்ட் ஆர்ம் பெயின். ஸோ இதெல்லாமே நம்ம ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக விமென், அதாவது பெண்களில் இந்த ஹார்ட் அட்டாக் ஒரு வேக் சிம்டம்ஸ், இதுதான் இந்த வலி தான் அப்படின்னு அவர்களால் சொல்ல முடியாது. வேகான சிம்டம்ஸ், டயர்ட்னஸோ ஒரு மாதிரியான ஒரு வீக்னஸோ அந்த மாதிரி வேக் ஏடிபிக்கல் சிம்டம்ஸாகவும் வரலாம். ஸோ இதெல்லாம் நாம் ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாமா அப்படிங்கிறது, ஏன்னா அவர்களுக்கு நான் சொல்ல அந்த 9 அறிகுறிகளில் ஏதாவது இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கான ரிஸ்க் உண்டு இல்லையா? ஸோ அதனால் அவர்கள் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க முதலுதவிக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். முதலுதவி இதில் முக்கியமாக அந்த வலியோ அந்த பிரச்சனை வந்த நபரையோ ஒரு காமான பொசிஷனில் வச்சுட்டு அவர்களை ரொம்ப பயமுறுத்தாமல் காமாக இருக்க சொல்லிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஒரு ஆம்புலன்ஸை நாம் அழைக்க வேண்டும். ஸோ இந்த ஆம்புலன்ஸ் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விடுவார்கள். ஸோ இப்போது ஆம்புலன்ஸில் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா டிராஃபிக், போக்குவரத்து, அந்த சிக்கல்லாம் நம்ம வண்டியில் போகிறதோ நம்ம ஓட்டிகிட்டு போகிறதோ யாரையாவது கூட்டிகிட்டு போகிறதோ அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஸோ ஆம்புலன்ஸை வரவழைத்து விட வேண்டும். ஏனெனில் அதில் முதலுதவி செய்யக்கூடிய கருவிகள், அதில் தேர்ச்சி பெற்ற ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாமோன்ற சந்தேகம் வந்த உடனே முடிஞ்சால் ஆஸ்பிரின் அப்படிங்கிற ஒரு மாத்திரை இருக்குங்க. ஆஸ்பிரின் ரொம்ப ஒரு
விலை குறைந்த ஒரு மாத்திரை தான். வலிக்காக தான் மோஸ்ட்லி அது முன்னாடிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ அந்த ஆஸ்பிரினோட ஒரு தன்மை அந்த இரத்த குழாயில் ஏற்பட்டிருக்கும் அடைப்பை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஸோ அந்த ஆஸ்பிரின் நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க ஃபேமிலியில் இருந்தால் இல்லை அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் இந்த ஆஸ்பிரின் மாத்திரையை வீட்டில் வைத்துக்கொள்வது நல்லது. அதை மென்று சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறோம். முழுங்க வேண்டாம், மென்று சாப்பிடக்கூடிய ஆஸ்பிரின் மாத்திரையை வீட்டில் வைத்துக்கொள்ளலாம். இதை எடுத்துக்கொண்டீர்கள், ஆஸ்பிரின் மாத்திரை எடுத்துக்கொண்டீர்கள் அப்படின்ற அந்த ஆம்புலன்ஸ் பர்சனல்கிட்டயோ உங்கள் டாக்டர்கிட்டயோ முதல்ல நீங்கள் சொல்லிடணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றவுடன் தேவையான முதலுதவி செய்து விடுவார்கள். இசிஜி, எக்கோ போன்ற டெஸ்ட்டுகள், இரத்த பரிசோதனை செய்வார்கள். தேவையென்றால் உடனடியாக ஆன்ஜியோகிராம் செய்து ஆன்ஜியோபிளாஸ்டியும் செய்து விடுவார்கள். ஸோ இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு முதலுதவி என்று சொல்லலாம். எந்த பொசிஷனில் வச்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு அந்த நபருக்கு உட்கார்ந்தது பெட்டராக இருக்கா இல்லை படுப்பது பெட்டராக இருக்கா அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணலாம். எஸ்பெஷலி ஆம்புலன்ஸில் போனால் படுக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது, இப்போது உங்கள் பெற்றோர்களுக்கோ உங்கள் கூட இருக்கிறவர்களுக்கோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவங்க அதற்கான தீவிர சிகிச்சையும் எடுத்து விட்டார்கள், ஓரளவுக்கு உடல் நலம் தேறி வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ஆஃப்டர் சர்ஜரி இல்லை ஸ்டென்ட் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்ன டாக்டர் நாங்கள் எப்படி அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி அவர்களை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் நிறைய பேர் கேட்கிறார்கள். ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அவர்களுக்கு எடுத்தவுடன் நிறைய வலுவான வேலைகளை அவர்களை செய்ய விடக்கூடாது. அவர்கள் மெதுவாக அவர்கள் ரொட்டீன் லைஃப் ஸ்டைலுக்கு வர வேண்டும். மெதுவாக என்று நான் சொல்லும்போது ஒரு 7 நாட்கள் 10 நாட்கள் ஒரு 2 வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்னாடி என்னென்ன செய்து கொண்டிருந்தார்களோ வீட்டுக்குள்ளேயே நடப்பது, அவர்களே அவர்களுடைய துணிமணிகளை எடுத்து போட்டுக்கொள்வது, ப்ளஸ் அவர்கள் சாப்பிடுவது, தூங்குவது. ஸோ இந்த மாதிரியான ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவர்கள் வந்துவிட வேண்டும். அவர்கள் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்தார்கள், வேலை செய்து கொண்டிருந்தார்களே ஆனால் அந்த ஒரு ரொட்டீனுக்கும் அவங்க கிராஜுவலாக வந்துடலாம். ஸோ அந்த இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து வீட்டுக்கு வரும்போது அவர்களை நல்லா சப்போர்ட்டிவாக நம்ம பார்த்துக்கணும். அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம், ஒரு விதமான ஒரு குழப்பமும் இருக்கலாம். நமக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, நல்லா தானே நம்ம இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள்லாம் இருக்கலாம். ஸோ அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு மன ரீதியான ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு அவங்கள காமாக வைத்திருக்கணும். ஆங்ஸைட்டிலாம் அவங்களுக்கு அதிகமாக இல்லாமல் இருக்கும். ஸோ தூக்கம்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே டாக்டர்ஸ் ஓரளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் அதையும் மீறி இந்த கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம், இதயநல மறுசீரமைப்பு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா டாக்டர்ஸ், கார்டியாலஜிஸ்ட், சர்ஜன்ஸ் இவங்கெல்லாம் அந்தந்த ஒரு தீவிர சிகிச்சைக்கு அப்புறம் ரொம்ப ரெகுலராக இந்த நோயாளியை பார்க்க முடியாது. இந்த மறுசீரமைப்பு திட்டம் நாங்கள் எங்களுடைய கார்டியாக் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட்டில் சென்னையில் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் அவர்களுக்கு என்ன மாதிரியான உடற்பயிற்சி, உணவு, மனோ தத்துவ ஆலோசனை இதெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவர்களை நல்ல ஒரு ஆரோக்கியமாக நிலைக்கு மீண்டும் கொண்டு வருகிறோம். நன்றி. சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு நாளுமே எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நம்மிடையே பேசி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்து சென்ற தீபாவளி, இந்த தீபாவளியை ஒட்டி பல்வேறு விதமான கருத்து மோதல்கள், கருத்தாக்கங்கள், சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள், இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் விவாதத்திற்கு உள்ளாயின. அதில் முக்கியமாக இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பது தொடர்பான சர்ச்சைகள் என்பது பரவலாக ஒரு இடம்பெற்றதை நாம் பார்த்தோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த தீபாவளி சமயத்தில் பட்டாசுகளை வெடிப்பதற்கு உச்சநீதிமன்றம் தீபாவளி அன்று காலையில் 1 மணி நேரமும் மாலையில் 1 மணி நேரமுமாக 2 மணி நேரம் மட்டுமே அவகாசம் வழங்கியிருந்தது.
இந்த கடைசி நேரத்தில், அதாவது தீபாவளிக்கு சில தினங்களுக்கு முன்பு தெரிவிக்கப்பட்ட இந்த முடிவு என்பது உண்மையிலேயே ஒரு பல்வேறு விதமான குழப்பங்களை மக்களிடம் ஏற்படுத்தியது. மக்களிடம் மட்டுமல்ல, பட்டாசு உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், அதனுடைய பயனாளர்கள் என்று சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்கள் என அனைவரிடமே அது அத்தகைய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு இந்த தீபாவளியை கடந்து சென்றபோது சில விஷயங்கள் நமக்கு உணரக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு பின்பற்றப்பட்டதா இல்லையா என்ற கேள்விக்கு முழுமையாக பதில் சொல்வது கடினம். பின்பற்றப்பட்டதா என்றால் ஆம், ஓரளவிற்கு பின்பற்றப்பட்டது. அதற்கு காரணங்கள் இருக்கின்றன. அதாவது காற்றினுடைய மாசு அளவு, ஒளி அளவு என்பது கடந்த தீபாவளியின் போது இருந்த அளவிற்கு இந்த ஆண்டு இல்லை, குறைந்திருக்கிறது என்ற ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. அதே போல் பட்டாசு விற்பனையாளர்கள் ஒரு முக்கியமான கருத்தை கூறினார்கள். அது என்னவென்று சொன்னால், சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை என்பது 40% குறைந்திருக்கிறது என்கிற ஒரு கருத்தை கூறினார்கள். அப்படி என்று சொன்னால், அப்படி பட்டாசு விலை விற்பனை குறைவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். முக்கியமாக விலைவாசி உயர்வு, பட்டாசுகளுடைய விலை உயர்வு, பல்வேறு விதமான அடிப்படை தேவைகளுடைய பொருள்களுடைய விலை உயர்வின் காரணமாக மக்களிடையே வருமானமின்மை, வேலைவாய்ப்பின்மை, இப்படி பல விஷயங்கள் காரணமாக கூட இந்த விற்பனை குறைந்திருக்கலாம். அதே போல் இந்த உச்சநீதிமன்ற உத்தரவின் காரணமாக பட்டாசுகளை வாங்கினாலும் எப்படி வெடிப்பது, அதுவும் அதிக ஒலி எழுப்பக்கூடிய வெடிகளை வாங்கினால் அது வீணாகிவிடுமே என்கிற ஒரு குழப்பத்தில் அத்தகைய பட்டாசுகளை வாங்காமல் விட்டவர்கள் அநேகம். இதன் காரணமாக இந்த தொழில் என்பது ஒரு மிகப்பெரிய நசிவை சந்தித்திருக்கிறது. இதை உடனடியாக அரசு காப்பாற்ற முன்வர வேண்டும். இந்த பட்டாசு தொழில், இதை நம்பி பல லட்சம் குடும்பங்கள் இருக்கின்றன என்கிற ஒரு கோரிக்கையும் இங்கே வைக்கப்படுகிறது. இதை நன்றாக நாம் யோசித்து பார்க்கிற போது நிச்சயமாக பட்டாசினால் ஏற்படக்கூடிய மாசு, ஒலி மாசு, காற்று மாசு என்பது அது தீபாவளி சமயத்தில் மட்டுமல்ல, புத்தாண்டு, கிறிஸ்மஸ், இன்னும் பல்வேறு விதமான பண்டிகைகள், திருவிழாக்கள், அரசியல் கூட்டங்கள், இப்படி எல்லா இடங்களிலுமே இந்த பட்டாசு வெடிக்கிற பழக்கம் என்பது இப்போது வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. பொதுவாக மக்கள் உற்சாகத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த பட்டாசு வெடிப்பதை காண்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த பழக்கம் என்பது கடந்த ஒரு 70-80 ஆண்டுகளில் தோன்றி வளர்ந்த ஒரு பழக்கம் என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் பட்டாசுகள் இந்தியாவில் 1930களில் தான் அறிமுகமாகின்றன. அதற்கு முன்னால் அப்படி ஒரு பொருள் இங்கு கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் அது படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் மாறி இருக்கிறது. எல்லா விழாக்களிலும் அதை பயன்படுத்துகிற ஒரு தன்மை வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது என்ன ஒரு பிரச்சனை என்றால், இந்த நீதிமன்ற உத்தரவை மீறினார்கள் என்று சொல்லி, அதாவது அந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய நேரத்தை தாண்டி வெடித்தார்கள் என்கிற ஒரு விஷயம் வருகிற போது நிச்சயமாக இந்த நேரத்தை தாண்டி ஆங்காங்கே பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்து கொண்டு தான் இருந்தன. தீபாவளிக்கு அடுத்த நாள் கூட நாள் முழுக்க அந்த சப்தங்கள் கேட்டன. இத்தனை கோடி பேர் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை என்பதை, அதனுடைய ஒரு நிகழ்வு என்பதை நீங்கள் ஒரு உச்சநீதிமன்ற உத்தரவினால் உடனடியாக தடுத்துவிட முடியாது. அதை கண்காணிப்பதற்கான ஒரு அமைப்பு, சட்ட அமைப்பு நம்மளிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக அவ்வளவு ஒரு விரிவான சட்ட அமைப்பும் நம்மளிடம் கிடையாது. அப்படி இருக்கிற போது உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி. ஏனென்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காற்று மாசடைதல் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி உலகளாவிய அளவில் வளரும் நாடுகளை நோக்கி எச்சரிக்கைகள் தொடர்ந்து விடப்படக்கூடிய சூழலில் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் உச்சநீதிமன்றம் இருக்கிறது, அரசுகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் எல்லோருமே ஒரு பொறுப்புணர்வுடன் காற்று மாசை குறைக்கக்கூடிய பணிகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை என்பது இருந்து வருகிறது. இது மக்களுடைய ஒரு இயக்கம், இது மக்களுடைய ஒரு இயக்கமாக மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்றால் அதற்கு சிறிது காலம் பிடிக்கும். தொடர்ச்சியாக நீதிமன்ற உத்தரவுகள் மட்டுமல்ல, நிறைய விழிப்புணர்ச்சியான விஷயங்கள் மக்களிடம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்படி ஏற்படுத்தினால் மட்டும்தான் இது நடைமுறையில் சாத்தியம். மாறாக பட்டாசு வெடித்த சிறுவர்கள் அல்லது இந்த சிறுவர்களின் பெற்றோர்களை எல்லாம் சரமாரியாக தமிழக அரசு கைது செய்து கொண்டிருக்கிறது. இது எந்த விதத்திலும் நியாயமல்ல. இது அப்படி அவர்களை குற்றவாளிகளைப் போல கைது செய்ய வேண்டிய ஒரு விஷயமும் அல்ல. மக்களிடம் விழிப்புணர்ச்சி ஏற்படுகிற வரை
நீதிமன்றம் ஏதோ ஒரு சிறிய அளவில் அபராதம் விதிப்பது போன்ற தண்டனைகளை விதிக்கலாமே ஒழிய, அதாவது இந்த போக்குவரத்து விதிகளை மீறாதவர்களுக்கு, மீறுகிறவர்களுக்கு என்ன தண்டனை விதிக்கப்படுகிறதோ அது போன்ற ஒரு சிறிய அளவிலான ஒரு ஃபைன், அபராதம் போன்றவற்றை விதிக்கலாமே தவிர, அவர்கள் மீது பெரிய குற்ற வழக்குகளை தொடர்ந்து சிறை தண்டனை விதிப்பது போன்ற, வெடிபொருட்களை வைத்துக்கொண்டு ஆபத்து விளைவிக்கக்கூடியவர்களை கைது செய்யக்கூடிய பிரிவுகளிலெல்லாம் கைது செய்வது என்பது இந்த அரசினுடைய மோசமான அராஜக குணத்தை தான் காட்டுகிறது. நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான பண்டிகைகள், மக்களுக்கு பாதுகாப்பான பண்டிகைகள் வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய விருப்பமும் ஆகும். இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை பற்றி முழுமையான தகவல்களை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் காந்தி அமைதி நிறுவனத்தின் செயலர் முனைவர் சு. குழந்தைசாமி. இன்னைக்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களோட நினைவு நாள். இந்த நாளில் அஹிம்சை, சத்தியாகிரகம், அறப்போராட்டம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல அவர் எப்படி கையாண்டாரு, இன்னைக்கு அதை நம்ம அதிகப்படியாக நினைவு கூற வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு, இப்படி பல கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். காந்தி அமைதி நிறுவனத்தோட செயலர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நானும் ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். நன்றி சார். இந்த மாதிரியான ஒரு தருணம் இன்னைக்கு மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு நாள். இந்த நாளில் இன்னைக்கு உலகம் போகிற போக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமான உலகம். நிறைய விஷயங்களை பற்றின ஒரு புரிதல் சின்ன குழந்தைக்கு கூட தன்னோட விரல் நுனியில் கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள், நவீனம், விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படின்னாலும் ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் பண்பு, நம்மளோட அந்த குணநலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம இன்னும் பின்னோக்கி போயிட்டோமோ, நிறைய ஒரு புரிதல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்களை தான் நம்ம இப்போ சமீபமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். கோபம் அதிகமாக இருக்குது, அதற்கான வேகமும் அதிகமாக இருக்குது. ஆனால் சரியான ஒரு அணுகுமுறை இல்லையோ, சரியான ஒரு தலைமை கிடைக்காத ஒரு சூழலில் இருக்குமா, இப்படின்னு நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நினைவு நாளில் காந்தியடிகள் அவருடைய அறப்போர் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு அவர் உறுதியோடு இருந்தார், அஹிம்சையை வலியுறுத்தி சொன்ன விதம், இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு இதை நம்ம மறுபடியும் திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு அவசியமான சூழலில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல மகாத்மா அவர்களுடைய பயணம் சார்ந்த நிறைய விஷயங்கள், சம்பவங்கள் இருக்குது. அப்படின்னாலும் அவருடைய பண்புலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். ஆமாம், இப்போ நீங்கள் மகாத்மா காந்தியுடைய பண்பை பற்றி சொன்னதுனால எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. மகாத்மா காந்தியுடைய சத்தியாகிரக போராட்டத்தில் முக்கியமான போராட்டம் உப்பு சத்தியாகிரகம். அது அவர் வடிவமைத்ததே இப்போ உலகம் பூரா பாராட்டுறாங்க. அதோடைய விரிவாக்கம் அப்புறம் பார்க்கலாம் நேரம் கிடைச்சா. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல அந்த கிராமம் பூரா அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது உப்பு சத்தியாகிரகம் தண்டியை நோக்கி நடந்து போகிறார். அப்பொழுது நம்முடைய டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஒரு கிராமத்தில் ஒருவேளை நீங்கள் இந்த போராட்டத்தில் போகும்போது உங்களை கைது பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறீங்கிறது தெரியாமல் போயிடும். ஒவ்வொரு ஊரில் போய் பேசுகிறீங்க, அந்த மக்கள் கேட்குறாங்க. அதனால நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை இந்த கிராமஃபோன் ரெக்கார்டில் பதிவு பண்ணி கொடுங்க என்ன அவர் கேட்குறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு விரல் நுனியில் எல்லா தகவலும் இருக்குது, அது மூலமாகவே போராட்டத்தை நடத்திடலாம் கூட ஒரு நம்பிக்கை உள்ள இளைஞர்கள்லாம் நிறையா இருக்காங்க. இப்போ அது மாதிரி நிறையா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு, நான் கிராமஃபோன் ரெக்கார்டில் பதிவு பண்ணி கொடுத்துருவேன், ஆனால் என்னிடம் சத்தியமும் அஹிம்சையும் இந்த போராட்டத்தில் இல்லை என்றால் அந்த கிராமஃபோன் ரெக்கார்டு போய் புரட்சியை உண்டு பண்ணாது. அதனால் நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், அது வேண்டாம். என்னுடைய போராட்டத்தில் யார் கலந்துக்கிறாங்களோ அவர்களுக்குள் எனக்குள் அந்த சத்தியமும் அஹிம்சையும் மிகுந்து வலிமை அடையணும். அது உலகம் பூரா தானாக போகும், அது கிராமஃபோன் ரெக்கார்டு உதவி செய்யாதுங்கிற அந்த ஒரு பதில் இப்போ நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது. அதனால் மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக சத்தியத்தையும் அஹிம்சையும் எப்போ எடுக்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் ஒரு பின்னணி பார்க்கணும். முதல்ல அவர் அதெல்லாம் தொட்டு பேசலை. எல்லா இளைஞர்களை போல தான் எனக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும், படிக்கணும் அப்படின்னு வக்கீலுக்கு படிக்கிறாரு, வேலைக்கு போகிறார். ஆனால் எப்பொழுது ஒரு வெறியின் காரணமாக இவர் உதாசீனப்படுத்தப்படுகிறாரோ அப்போ நினைக்கிறாரு, இப்போ மனிதனுக்குள் மனிதன் ஏன் இந்த வேற்றுமை,
அப்போ இந்த வேற்றுமையை களைவதற்கு எது வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயம்னு தேடி 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 ஆராயிறார். அப்போ தான் அவருக்கு தோன்றுவது சத்தியம் என்பது. இப்போ சத்தியம்னா நிறைய பேர் தத்துவமாக சொல்லுவாங்க, அது இல்லை, எது இருக்கிறதோ அது. ஸோ எது இருக்கிறதோ அதை நான் கூர்ந்து கவனிக்கிறேனா என்பதை மகாத்மா காந்தி எடுத்து அதையே வந்து அந்த நிறைவேறி போராட்டத்துக்கோ அல்லது சுதந்திர போராட்டத்துக்கோ அவர் மையமிட்டு தனக்குள் அந்த சத்தியத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்களும் நானும் வேறு இல்லை என்ற ஒரு உண்மை அவருக்கு தெரிகிறது. அப்போ நான் உங்களை வந்து உதாசீனப்படுத்த முடியாது, உங்களை ஏற்றத்தாழ்வோடு நடத்த முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய நிறம், உங்களுடைய பண வசதி எதை பொறுத்தும் இல்லை அறிவு இதை பொறுத்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் அஹிம்சையாக சொல்கிறார். நம்ம அன்புங்கிறது ஒரு மேலோட்டமான விஷயம். ஆனால் காந்திஜி இன்னும் ஆழமாக சத்தியத்தின் அடிப்படையில் எங்கு இடைவெளி இல்லை, எங்கு இடைவெளி இருக்கிறதோ அது வந்து வெறுப்புக்கு காரணமாகிறது. அப்போ இடைவெளி இல்லாத ஒரு சூழல் வந்து அது அஹிம்சை அப்படிங்கிறத கொண்டு. ஸோ இந்த ரெண்டையும் மையமிட்டு ரெண்டையும் அடித்தளமாக போட்டு அவர் ஒரு போராட்டத்தை, அது ஆக்சுவலாக அது போராட்டம்னு சொல்ல முடியாது. மகாத்மா காந்தியை சொல்கிறார், இந்த போராட்டம் இந்த இதெல்லாம் வந்து மேல்நாடுகள்லேருந்து நம்ம இரவல் வாங்கிய சொற்கள். ஏன்னா போர் என்கிற ஒரு வார்த்தையை உள்ளடக்கியது. நீ அறப்போராட்டம்ங்கிறது இன்னும் மோசமானது. அதில் எப்படி போர் உள்ள அடக்கி அப்புறம் அறம் எங்கே இருக்கும்? அதனால இந்த காந்திஜி வந்து இதுக்கு சரியான பேர் என்ன சொல்லலாம்னு யோசித்து மேல்நாட்டில் வந்து பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு அநீதி நடக்குதுன்னா அது போய் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவித்தல், பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதை முதல்ல காந்திஜி சொல்லி பார்த்தார். இதுவும் சரியில்லை என்று இவருக்கு தெரியும் தோணுது. ஆகா, நம்ம வந்து சத்தியம் என்ற ஒன்றை நம்ம வந்து கடைப்பிடித்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மனிதன் தனக்கு எது சத்தியம்னு நினைக்கிறதோ அதில் உறுதியாக நின்று செயல்பட்டால் அதற்கு பேர் சத்திய ஆக்ரகம். ஆக்ரகம் என்றால் வடமொழி சொல்ல உறுதி. எனக்கு எது சத்தியம்னு நினைக்கிறதோ உறுதியாக நிற்கிறது. அப்படி இன்னும் முதல்ல சதாகிரகம் பண்ணி அப்புறம் சத்தியாகிரகம் என்ற வார்த்தையை உண்டு பண்ணி இதெல்லாம் தென்னாப்பிரிக்காவில் அவர் பரிணமித்தல், இந்த சத்தியாகிரக சக்தியில் அவர் பரிணமிக்கிறது. அப்படி வந்து அவர் அதை கண்டுபிடிச்சிருக்கார். அவரை பற்றி நம்ம பேசும்போது அவரோட மன உறுதியை வந்து எல்லாருமே வெகுவாக பாராட்டுறாங்க. அகிம்சை அப்படின்னு சொல்கிறோம், நம்மளை தூண்டிவிடும் போது நம்மளுக்கு உடனே நம்ம வெகுண்டு எழறோம். கோபம் அப்படிங்கிறது வந்து பிரதிபலிக்குது நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும். அப்படி எதையுமே வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு உறுதிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இல்லைங்களா? ஆமாம், அதுக்கு தான் காந்திஜி என்ன பண்ணுறார், அது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அது உலகம் பூரா ரொம்ப பிரசித்தி பெற்ற வார்த்தை, சர்வோதயம் என்று சொல்கிறார். இப்போ நீங்கள் எப்போதுமே உங்களை மையப்படுத்தியே உங்களுடைய நலத்துக்காக நீங்கள் வாழும்போது அந்த கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் தப்பு இல்லை, அந்த கோபம் வரணுங்கிறார் மகாத்மா காந்தி. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இதே கோபத்தை எல்லாருடைய நலனுக்காகவும் அந்த கோபத்தை வளர்த்துக்கொள் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்கிறார். இவருக்கு இந்த சிந்தனை எங்கே வருது அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது ஒரு சின்ன நூல் படிக்கிறார், அண்ட் டு திஸ் லாஸ்ட், கடையனுக்கும் கடைத்தேற்றமும் நம்ம மொழிபெயர்த்திருக்கோம். அது ஜான் ரஸ்கின் எழுதின புக்கு. அதில் 3 கொள்கைகள் தான் ரொம்ப முக்கியமான கொள்கைகள். ஒன்று வந்து தனி மனிதனுடைய நலன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாருடைய நலனில் தான் அடங்கியிருக்கு. நீங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்போது தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெய்வ நியதி, இயற்கை நியதி ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து உடல் உழைப்பின், அதாவது உடல் உழைப்பின் மூலம் வாழறவங்களுக்கும் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாருக்கும் சமமான ஊதியம் கொடுக்கணும். இப்போ ஒரு நீதிபதி இருக்காருன்னா ஒரு தெருப்பு இருக்கிறவனா 2 பேரும் சமமான ஊதியம் கொடுக்கணும்னு அதில் ஒரு கொள்கை இருக்குது. மூன்றாவது வந்து உன்னதமானது தொழில்னாக்க விவசாயம். இன்றைக்கி பாருங்கள், விவசாயத்தை பற்றி நிறைய நம்ம ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஸோ உன்னதமான ஒரு தொழில் செய்து வாழ முடியும்னா விவசாயம் அப்படிங்கிற இந்த 3ஐயும் தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி பார்க்கணுன்னு தான் தென்னாப்பிரிக்காவில் ஒரு ஆசிரமங்களை 2-3 ஆசிரமங்களை நடத்துகிறார். ஒரு பெரிய வரலாறு. ஆனால் என்ன அதில் சொல்ல வரேன்னாக்க, அந்த தனி மனித உறுதிக்கு இவர் தன்னை பார்க்க ஆரம்பிக்கும் போது சுற்றி எல்லாரையும் பார்க்குறாரு. அதில் 2வது வார்த்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கடையவரின் கடை நல்லம், ரொம்ப கடைநிலையில் இருக்கவங்களோட தன்னை போய் ஐக்கியப்படுத்திக்கிறார். அவங்களுடைய நலத்திலேருந்து ஆரம்பிங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுக்கு மேலே டேலிஸ்மன்னே ஒரு மந்திரம் அவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஒருடைய மௌன தினத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது வாழ்க்கையில், என்ன செய்யுதுன்னு தெரியல, அமைதியே இல்லை, எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னொன்னே இவர் ஒரே வரி தான் எழுதுறாரு. நீங்கள் காலையிலேருந்து மாலை வரை யாரை பார்த்து உங்களுக்கு ஐயோ பாவம்னு தோணுதோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக நீங்கள் எதாவது அன்றைக்கி பண்ணிடுறீங்களான்னு பாருங்கள், குழப்பம் தீர்ந்துருங்கிறார். ஸோ அவருடைய மன உறுதிக்கு காரணம் எல்லோருடைய நலத்துக்காக அவர் வாழ்ந்தது. நல்லாவும் வாழ்ந்திருக்கார்.
இதுதான் ஒரு ஆச்சரியம். அது அந்த இது நம்ம வந்து பார்த்தா தான் அது நமக்கு உறுதி கிடைக்கும். ஒரு போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயமோ இல்லை பொதுவான ஒரு தேவைக்காகவோ சில விஷயங்களை நம்ம வலியுறுத்தி சொல்லும்போது அது எப்போ வந்து ஒரு அறவழி போராட்டமாக மாறுது, அது தன்னுடைய நிலை இலக்கை எப்படி போய் அடையுது, அதுக்கு அடிப்படையான காரணம் என்னவா இருக்கணும்? அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் உங்களை மையப்படுத்தக்கூடாது. உங்களுடைய சுயநலத்தை விட்டு எல்லோருடைய நலன் அதில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்புறம் நீங்கள் எடுக்கிற முறைகள் வந்து அறவழியில் இருக்கிறதா? அறவழிங்கிறது திருப்பவும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அமைதியாக போராடுறது அறவழிங்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அறவழி என்பது வேற, அமைதி வழி வேற. அமைதி வழி இப்போ நீங்கள் நானும் அமைதியாக போனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு அநீதியை குழியில் புதைச்சிட்டு போயிடலாம். அது இல்லை, நீதியை நிலைநாட்ட வேண்டும். அந்த நீதி வந்து உங்களுக்கும் நீதியாக இருக்கணும், எனக்கும் நீதியாக இருக்கணும். அப்போ உங்களுடைய சத்தியத்தை நான் மதிக்கணும், என்னுடைய சத்தியத்தை நீங்கள் மதிக்கணும். அப்போது கடைசியில் என்ன அங்கே வந்து நிற்குதுன்னாக்கா காந்திஜி அந்த சொன்ன சத்தியாகிரகம் தான், சத்தியத்தில் தெளிவு. அப்போ முதல்ல வந்து ஒரு மனிதன் இந்த இந்த அறவழியாக போராட்டமோ சத்தியாகிரகமோ பண்ணணும் அப்படின்னா 6 விதிகளை கடைப்பிடிக்கணும். ஒன்று வந்து கூர்ந்து கவனித்தல். இந்த கூர்ந்து கவனித்தலில் என்ன அப்படின்னா சத்தியம் தான் நிற்கும் கடைசியில். நீங்கள் தனிப்பட்ட மனிதர் மறைஞ்சு போய் நானும் மறைஞ்சிருவேன். உண்மையிலேயே உண்மையான சத்தியாகிரகம் காந்தி இருக்கும்போது ஆங்கிலேயர்களும் காந்திஜியுடைய கூட்டமும் சேர்ந்து பயணித்து இருக்கிறார்கள். அழகாக இருக்கும் அந்த எவல்யூஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ நீங்கள் வேற இல்லை, நான் வேற இல்லை, 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறோம் சத்தியம்னா என்ன, இதில் சேர்ந்து வாழ்வது என்ன, இதில் நான் உனக்கு போராடுறேன், நீ என்ன எதிர்த்து போராடுற, ஆனால் நாம் விரோதியாக நினைத்து கொள்வது. இது வந்து ஒரு அழகான ஒரு பரிணமித்தல். இதில் வந்து மனிதனுடைய குணாதிசயங்களே அப்படியே சிறகடித்து பறக்க முடியும். அதாவது ஒரு அல்பத்தனமே அங்கே இருக்காது. அப்போ வந்து முதல் வந்து கூர்ந்து கவனித்தல். நம்ம குழந்தைகளுக்கு அந்த கூர்ந்து கவனிக்கிறத இப்போ கற்றுக் கொடுக்கல, வேறு எதையோ கவனிக்க கற்றுக் கொடுத்துருக்கோம். 2வது தன்னடக்கம். காந்தி சொல்கிற தன்னடக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம தன்னடக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 4 இது சொல்கிறேன். ஒன்று வந்து நம்ம ஏதாவது நம்ம கஷ்டம்னா கோல் சொல்கிறோம் போய். ஒன்று பிள்ளைங்க டீச்சர்கிட்ட கோல் சொல்கிறாங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் எதை பண்ணாக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான், இல்லை ஒரு அநீதியை தனக்கு இழைக்கப்பட்டனா கோர்ட்டுக்கு போகிறாங்க, இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான். இல்லை, நேரடியாக பேச முடியும். அது வந்து கோல் சொல்லாமல் இருக்காது. 2 வந்து இயற்கையில் மாற்ற முடியாத ஒன்றை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்கள். இது ரொம்ப அவங்களுடைய சக்தியை குறைக்குது. 3வது வந்து ஒருவர் இல்லாத போது அவர்களை பற்றிய வதந்திகளை பரப்புகிறார்கள். இது தினசரி வாழ்க்கையில், குடும்பங்களில், பள்ளிக்கூடங்களில் ஒருவரை பற்றி ஒருவர். இப்போ நம்ம எடுக்கிற பல டிவி தொடர்கள் கூட அந்த மாதிரி சில நேரம் அப்படி மாறிடுது. அந்த மாதிரி 4வது வந்து நான் செய்கிற தவறுக்கு நான் முன் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய தவறை ஒத்துக்கணும். மகாத்மா காந்தி பாருங்கள், அந்த ஒரு போராட்டத்தில் இவர் வந்து ஒத்துழையாமை இயக்கம் போராட்டம் சொல்கிறாரு. அப்போ வந்து எல்லாரும் அமைதியாக போகிறாங்க. அப்போ அதில் ஒரு இடத்துல ஒரு போலீஸ்காரர் வந்து ஒருத்தர் அடிச்சிடுறாரு. அப்போது வெகுண்டு எழுந்து போய் அந்த 22 பேர் போலீஸ் உள்ளே வச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிட்றாங்க. அப்போ காந்திஜி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே பிரார்த்தனையில் உட்காந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் இமாலய தவறு செய்து விட்டேன், இன்னும் அவங்க தயாராகலை, நான் அதுக்குள்ளே இந்த போராட்டத்தை இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு இமாலய தவறு செய்துன்னு உடனே வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அவனுக்கு யார்கிட்ட கேட்குறாருன்னா கடவுள்கிட்ட கேட்குறாரு, எல்லாத்தையும் கேட்குறாரு. அப்போ இன்றைக்கி நாம் செய்கிற தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு பாருங்கள், நமக்குள்ளே எவ்வளோ பரவசம் வருதுன்னு. ஸோ இது 2வது தன்னடக்கம். 3வது வந்து அக்செப்டன்ஸ். வாழ்க்கையில் எது நிகழுதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும். அதனால காந்தி என்ன பண்ணார், ஒரு சத்தியாகிரக போராட்டத்தில் இவர் கேட்குறதுல 10 மடங்குல 1 கிடைக்குதுன்னு வச்சுங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐயா ரொம்ப நன்றி, இது போகிறோம், அடுத்தது நான் போராடுவேன் நிச்சயமாக, நாளைக்கு வேறு விதமாக போராட போகிறேன்னு இவரே சொல்கிறார் ஆங்கிலேயர்கிட்ட. ஸோ ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். 4வது வந்து செலிப்ரேஷன். நம்ம இன்னும் குழந்தைகளுக்கு அவர்களுக்குள்ள உள்ள நல்லதை பன்மடங்கு உள்ளது ஆனந்திக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கல, வேறு எதையோ இன்னும் கிடைக்கல அவங்களை பரிதவிக்க வைக்கிறோம். அது ஒன்று. 4வது. 5வது தான் முக்கியமானது. மகாத்மா காந்தி சொன்னது உடல் உழைப்பு. உழைப்பை நேசிக்கணும். இப்போ மக்கள் வந்து வேறு எதையோ நேசிக்கிறதுக்கு காதலிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்களே ஒழிய தன்னுடைய உழைப்பை நேசிக்க கற்றுக் கொடுத்தல். இது மகாத்மா காந்தியுடைய சத்தியாகிரக போராட்டத்தில் ரொம்ப மையமான ஒன்று. அவரவர்கள் உணவுக்கு அவர்கள் உழைக்கணும், அவர்கள் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது. அப்போ காந்திஜி வந்து இந்த நம்முடைய ஆங்கிலேயத்தை மட்டும் இல்லை, சுதந்திரம் பெற்ற பிறகும் இந்தியா நல்ல சரியான வழியில் போக வேண்டும் என்றால் 2 வேணும் அப்படின்னு சொன்னார்.
ஒன்று வந்து 18 நிர்மாண திட்டங்கள். இதில் ஒரு திட்டம் தான் கதர் உற்பத்தி, கிராம கைத்தொழில் பொருட்கள். இப்போ வந்து இளைஞர்கள்லாம் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. நம்ம கிராமத்தை நம்ம காப்பாற்றணும், நம்முடைய பொருள்களை நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கெல்லாம் வந்திருக்கு. ஆனால் சுதந்திரம் வந்த பிறகு எந்த அரசாங்கமும் இந்த 18 நிர்மாண திட்டங்களை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் அவர்களுடைய திட்டமாக மாற்றலை. ரெண்டாவது வந்து கிராம சபை அமைக்கணும் அப்படின்னார் மகாத்மா காந்தி. இந்த கிராம சபைகள் தான் 18 நிர்மாண திட்டத்தை பண்ணணும். ஒரு தேச அளவில் பண்ணக்கூடாது. ஒரு கிராமமும் அவங்களுக்கு நிறைவுக்கு உற்பத்தி பண்ணணும், அதை நிர்வாகம் பண்ணணும், அதில் வரி வாங்கணும், கிராம சபையை நிர்வாகம் பண்ணணும், அங்கே என்ன விளையாட்டு விளையாடணுங்கிறத கிராம சபை நிர்ணயிக்கணும். இது ஒரு தேச அளவில் பண்ண முடியாது. அப்போ வந்து உடல் உழைப்பை மையப்படுத்தி மகாத்மா காந்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது ரிச்சர்ட் பி கிரெக்னு ஒரு அமெரிக்க சிந்தனையாளர், அவர் வந்து மகாத்மா காந்திகிட்ட கேட்குறாரு, இது மாதிரி உடல் உழைப்பையே மையப்படுத்தி சொல்கிறீங்களே, இதுக்கு நான் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறார். காந்திஜி வந்து உளவியல் ரீதியாலாம் ஆராய்ச்சி பண்ணுறவர் கிடையாது, அவருக்கு டக்குன்னு தோணும் செய்வார். சரி என்ன சொல்லு அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அதாவது 350 வருடங்களாக இந்த ஆங்கிலேயர் நம்ம அடிமைப்படுத்தினதில் நம்ம மக்கள்கிட்ட ஒரு கோபம் தேங்கியிருக்கு. இந்த கோபம் வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறமும் வந்து வன்முறையாக வெடிக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த தேக்கி வைத்த வெறுப்புணர்வு சண்டையாக வருது. அதுக்கு நீங்கள் சொல்கிற இந்த 18 நிர்மாண திட்டங்களையும் மக்களை செய்ய சொல்லி நிறைய வேலைகளை செய்ய சொன்னால் இந்தியாவுக்கும் பொருள் கிடைக்கும், அவங்க கோபமும் ஆக்கப்பூர்வமான வழியில் மடை திறக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. காந்தி சொல்கிறாரு, சரி அப்படியா நீ கண்டுபிடிச்சிருக்க, ரைட்டு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற. ஆனால் அதுதான் உண்மை. இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் இந்த இளைஞர்களுக்கு வெறும் அறிவு விருத்தியை பண்ணாமல் ஆக்கப்பூர்வமாக அவர்களால் தேசத்துக்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவதை கற்றுக் கொடுங்க, சுய தேவை பூர்த்தியும் கிடைக்கும், அதுவே கல்வி ஆகும். இதை தான் மகாத்மா காந்தி ஆதார கல்வியினர். இது 5வது ரொம்ப முக்கியமான சத்தியாகிரகத்துக்கு. 6வது வந்து பரிணமித்தல்ங்கிறது நம்ம விஞ்ஞானபூர்வமாகவே சொல்கிறாங்க. ஒவ்வொரு அணுவும் பரிணமித்துக்கிட்டு இருக்கு, அழிந்து உருவாகுது. நம்ம உடம்புலையே ஒவ்வொரு அணுவும் அழிந்து உருவாகிறதுனால தான் நமக்குடைய அந்த வெப்பம் கிடைக்கிது. ஸோ இது பரிணமித்தல்ங்கிறத புரிஞ்சு என் மனசில் யாரை பற்றியும் ஒரு சிறு வெறுப்புணர்வு கூட இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதரையும் புதியதாக பார்க்க கற்றுக்கணும். இந்த இளைஞர்கள் நம்ம கற்றுக் கொடுக்கலையே, வெறுப்புணர்வின் மீதே அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த 6 விதிகள் இன்றைக்கி நம்ம வந்து அஹிம்சை போராட்டத்துக்கு ஆதாரமாக எடுத்து இது எல்லாமே மகாத்மா காந்தி நமக்கு கொடுத்தது. இந்த 18 அம்ச திட்டங்கள் அவர் சொன்னதை வந்து நடைமுறைப்படுத்தியிருந்தாலே இன்றைக்கி பல சிக்கல்கள் வராமல் ஒரு வளர்ச்சி பாதையில் நம்ம போயிருப்போம். இன்னும் கிராமங்கள்லாம் தன்னிறைவு பெறணும் நம்ம பேசுகிறோம். அது வந்து அதிகாரத்தோடு கூடின பொறுப்புகள் அன்றைக்கே சரியான முறையில் கொடுத்துருந்தோம்னாக்கா இன்றைக்கி விவசாயம் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு நமக்கு போயிருக்காது. இப்போது கல்வி அப்படின்னு வரும்போது நம்மளோட வாழ்க்கை கல்வியை பற்றின ஒரு புரிதல் படிக்க வேண்டிய ஒரு அவசியமான சூழலில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் அதற்கான ஒரு கல்விக்கூடமாக இன்னைக்கு இருக்கிற பள்ளிகளில் இயங்கலை. ஸோ இப்போ வாழ்க்கை கல்வியோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். ஒன்று வந்து இருக்கிற திட்டத்தோட இணைச்சி ஒன்று நம்ம இப்போ பண்ணலாம். இப்போ இருக்கிற சூழலை பார்த்துட்டு கல்வியாளர்கள், அரசியல்வாதிகள், தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு புதிய திட்டத்தை உண்டு பண்ணலாம். இது மகாத்மா காந்தி ஆதார கல்வின்னு அப்போ சொன்னார், நம்ம அதை விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கு வந்து மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அடுத்த வரும் தலைமுறையினருக்கு ஆக்கப்பூர்வமான அமைதியான உலகம் வரணும் அப்படின்னா வாழ்க்கை கல்வின்னா வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கணும், அவ்வளவுதான். வாழ்க்கை கல்விங்கிறது புத்தகத்துலேருந்து கற்றுக்க முடியாது, வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கணும். இதுவே நம்ம வந்து சுதந்திரம் வந்தோடனே ஜேசி குமரப்பா வந்து நேருவுக்கு உடனே ஒரு லெட்டர் போட்டார், இது என்ன நம்ம நாடு ரொம்ப அழிய போகுது, விவசாயம் அழிய போகுதுன்னாரு. நேருஜி கேட்டார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கலப்பையை வச்சு உழுதுகிருந்தவங்க இப்போ டிராக்டரை பயன்படுத்திட்டாங்க, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. அப்போ நல்லது தானே, வளர்ச்சி அதிகமாகும்ல அப்படின்னு நேருஜி கேட்டார். இவர் சொன்னார், எங்கள் ஏற்கலப்பையில் கட்டியிருக்க மாடுன்னா சாணி போடும் வயலில், உங்கள் டிராக்டர் போடாது. அப்போ என்ன ஆக போகுது? இயந்திரமயமான ஒரு வாழ்க்கையை நம்ம நோக்கி இன்றைக்கி அது நடந்திருக்கு. அதனால் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வதை முன்னிலைப்படுத்தி அப்புறம் அவன் பள்ளிக்கூடத்தில் போய் அதுக்கு மேலே ஏதாவது கற்றுக்கலாம். இது வாழ்க்கை கல்வி என்பது ஒரு கிராமத்தில் தான் உருவாகணுமே தவிர சென்ட்ரல் போர்டு சிலபஸோ சமச்சீர் கல்வியோ உதவாது. வினோபா பாவே போய் கேட்டாங்க, இது மாதிரி கல்வி சீரழிந்து போயிடுச்சே, வணிக மயமாயிடுச்சு. அப்புறம் வினோபா ரொம்ப அமைதியாக இருப்பார், ரொம்ப எதுக்கும் சொல்ல மாட்டார்.
இப்போ இது மாதிரி அப்போ ஒரு உடம்புல ஒரு கால் அழுகி போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் வெட்டி எடுத்துருவோம். அவர் சொல்ல வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுக்கிறது என்னென்னா, ஆமாம் இந்த கல்வியை மூடிடுங்க. மூடிட்டு அப்புறம் ப்ரொஃபஸர்லாம் என்ன பண்ணுவோம், ப்ரொஃபஸர்லாம் போய் வயலில் வேலை செய்வாங்க. அவங்க சோத்துக்கு வேலை செய்யணும்ல. பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. இது என்ன மரம், இது என்ன செடி, நெல் எப்படி விளையுதுன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு நெல் எங்கேருந்து தெரியாது. அப்போ இதையெல்லாம் வந்து கல்விக்கூடங்களில் போட்டு முழு பூசணிக்காய் சோறு மாதிரி கொஞ்சம் சோத்தில் மறைக்கிற மாதிரி நம்ம வந்து மறைக்க பார்க்குறோம். அப்போ இளைஞர்கள் தெரியும் போது ஏன் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லலைன்னு அவங்க ஆவேசப்படுறாங்க. அதில் அவங்க கோபத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி திருப்பி உட்காந்து யோசிச்சு பார்க்கணும், வாழ்க்கை கல்வினா என்னது. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க நிர்ணயம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தாலே எது நல்லது கெட்டது, எது உண்மை பொய்ன்னு அவங்களாவே சிந்திக்கப்படணும். இன்றைக்கி எல்லாருமே திணிக்கிறாங்க. அவங்களுக்கு திணிக்க அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தமும், இப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். 5 வயசு பிள்ளையே ஸ்ட்ரெஸ்ஸுங்க எதுக்கு தேவையில்லையே. அவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரமாக விட்டு அவர்களை கருத்தை முதல்ல கேட்கணும். எங்கேயுமே பள்ளிக்கூடத்தில் கேள்வி தான் கேட்குறாங்க. அவங்க கேட்குறதுக்கு இவங்க பதில் சொல்கிறதில்ல. ஏன்னா ஆபத்து வரும்னு நினைக்கிறாங்க எல்லா இடமே. ஸோ இது வந்து சுய ஆய்வு பண்ணணும். ஆமாம், ரொம்ப சுய ஆய்வு செய்யணும் நம்ம. கண்டிப்பா அது பண்ணக்கூடிய ஒரு தருணத்துல தான் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சுதந்திரம் கிடைத்த 70 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம விவசாயத்தோட முக்கியத்துவம் என்ன, இதை பத்தின ஒரு புரிதல் ஏன் தேவை, மறுபடியும் அங்கிருந்து தொடங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கோம். இப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ நீங்க காந்தி அமைதி நிறுவனத்தோட செயலர் அப்படிங்கிற முறையில இதோட செயல்பாடுகள் பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கள் விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? இது அம்மா, நான் வந்து 40 வருஷம் முன்னாடி என்னுடைய பொறியியல் படிச்சுட்டு வேலைக்கு போவேனா அப்படின்னு இதில் வந்தேன். வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி கொள்கைகளை குழந்தைகள் சொல்லிடணும் தீவிரமாக. முதல்ல ஒரு 10 வருஷம் போய் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு 40-50 குழந்தைகளை உட்கார வச்சு மகாத்மா காந்தி பாருப்பா இப்படின்னாக்கா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா தூங்கியிருந்தாங்க. நல்லா கொஸ்ட விட்டு தூங்குறாங்க. இன்றைக்கி பேசினாலும் தூங்குவாங்க. அப்புறம் எனக்கு ஒரு வருத்தம், என்னடா பிள்ளைங்க தூங்குறாங்க, அவங்கள எப்படி முழிக்க வச்சு கேட்குறது. அடுத்த 10 வருஷம் என்ன இந்த பருப்பா அமைதியெல்லாம் கெட்டு போச்சு, அணு ஆயுதங்கள் பெருகிடுச்சு, பொல்யூஷன் வந்துடுச்சு, அப்படி இப்படின்னு மிரட்டி பார்த்தேன். அரை மணி நேரம் ஆன்னு பயந்து போய் கேட்டு தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அடுத்த 3வது ஒரு வழிமுறையை நான் கடைப்பிடிச்சேன். அவன் போனோடனே, சார் மகாத்மா காந்தி பேச வந்துடுறீங்களா? இல்லைப்பா. அப்போ பேசுங்க. அமைதியை பற்றி பேச வந்துடுறீங்க? இல்லைப்பா. அப்போ பேசுங்க. யாரை சார் யாரை பற்றி பேசணும்? உங்களை பற்றி பேசணும்னு விழிச்சு உட்கார்றான். அப்போது அவர்களுடைய வாழ்க்கையில் குடி பிரச்சனையில் அவங்க குடும்பம் சீரழிந்ததை பற்றி அங்கே பேசினா அவன் நிமிர்ந்து உட்கார்றான், சிந்திக்கிறான். அப்போ வந்து கோபம் வருது. அந்த கோபத்தை நீங்கள் வந்து அமைதி ஊற்றாக மாற்றணும். அப்போ அதுக்கு பெரிய நமக்கு வந்து ஆன்மீக சக்தி வேணும். இன்னைக்கு அவருடைய இந்த நினைவு நாளில் வந்து இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இளைஞர்களுக்கு சில ஆலோசனைகள், அவங்களோட வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். அது கொஞ்சம் தப்பாக கூட போகலாம். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்கிறது வந்து அது ஆழமாக புரிந்து கொண்டு அவனுக்குள் எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்யணும். நீங்கள் வன்முறையில் ஈடுபடுறவங்கள கூட நீங்கள் போய் கேட்டுங்க, அவங்க யோசித்ததை கேட்டு நடந்தாங்களா? இல்லை, காப்பி அடிக்கிறாங்க. போல செய்தல், மற்றவர்களை பார்த்து செய்கிற அந்த போல செய்தல்ங்கிறது நம்முடைய வந்து சினிமாக்களை நான் குறை சொல்லலை, எல்லாமே வேண்டியது தான். ஆனால் அவர்களை தான் வந்து தங்களுடைய தலைவர்களாக அவங்க செய்கிறதெல்லாம் காப்பி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் சொல்லணுன்னாக்கா, யாரை பார்த்தும் போல செய்யாதீர்கள், காப்பி அடிக்கவே அடிக்காதீங்க. உங்களுடைய சுய சிந்தனையை ஒரு சின்ன ஒரு கதை எழுதியிருக்கோம். ஒரு ரசிகன் ஒரு பையன், அவன் ஒரு ஹீரோவுக்கு ரசிகன். அவன் வந்து அந்த ஹீரோ படம் ஒன்று வந்திருக்கு. அவன் சாக்கடையில் வேலை செய்கிறவர், அவரை பற்றி ஒரு படம். அவருக்காக கட் அவுட் வைக்கிறதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறான். அப்போ இந்த நம்ம சொல்கிற அமைதிக்கான ஒரு பையன்னு ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுவோம். அவன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். எப்போ எங்கேப்பா போகிறீங்க? நான் வந்து ஹீரோவுக்கு கட் அவுட் பேனர் வைக்கவா? அப்போ இவன் சொல்கிறான், அந்த பையன், இந்த ஹீரோவை விட நான் உங்களுக்கு வந்து பெரிய ஹீரோ காட்டுறேன், வர்றீங்களா? அவருக்கு சாக்கடைக்குள்ளே இறங்கி அப்படியே மனித கழிவுகளோடு வெளியில் வரும்போது தியேட்டரே ஓன்னு அழுவுண்டா, அந்த மாதிரி ஹீரோவெல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை, நான் வேறு பெரிய ஹீரோ காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த ட்ரைனேஜுக்குள்ளே, அந்த கழிவு இதுக்குள்ளே, பாதாள சாக்கடைக்குள்ளே இறங்கி வேலை செய்கிற ஒரு இடத்துக்கே கூப்பிட்டு போகிறான். எல்லாம் இவன் ஏன்டா இங்கே கூப்பிட்டு வந்த ஒரு நாறுது,
ஏன்னா என்னடா இதுதான் ஹீரோங்கிற இப்போ இதை பார்க்க அப்படின்னா இந்த சாக்கடைக்குள்ளேருந்து ஒருத்தர் வர்றார். அப்போ ஏன் இது யார் பாத்தியா இது யாருன்னு, இவர் தாண்டா என் ஹீரோன்னு இந்த சாந்தமான பையன் சொல்கிறான். அப்போ அந்த ரசிகன் பார்த்துட்டு கையில் இருக்கலாம் தூக்கி எறிஞ்சிட்டு விரக்தியில் இன்னுமே நான் கட் அவுட்டும் வேணாம் ரசிகன் மன்றம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓடுறேன். இதை மாணவர்கள்ட்ட சொல்லிவிட்டு யார் அந்த ஆள் அப்படின்னா எல்லாரும் சொல்லிடுறாங்க அது ரசிகனோட அப்பா. ஏன்னா அந்த ரசிகனோட அப்பா அந்த துப்புரவு தொழிலாளியாக பல வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரசிகனுக்கு தெரியல. இதுதான் நம்முடைய நாட்டு நிலைமை. எல்லா அசிங்கத்தையும் உள்ளே வச்சுருப்போம், நம்ம குழந்தைகளுக்கு வெளிப்படுத்த மாட்டோம். இது சொல்கிறதுக்கு மனவேதனையாக இருக்குது. ஆனால் குழந்தைகளை யதார்த்தத்தை பார்க்க வைக்கணும். அவங்க கோபம் வந்தால் பரவாயில்ல, வெகுண்டு எழுந்தால் நாம் அரவணைத்து கொள்ள வேண்டும். அவங்கள அடிக்கக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாது. அப்படியாப்பா சரி இந்த சிஸ்டத்தை மாற்றுவோம். அவன் ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து தான் அவன் கோவப்படுது. அப்போ அது நமக்கு உண்டாக்கின சிஸ்டம் ஏன் அவனை இப்படி கேவலப்படுத்தியிருக்குன்னு நம்ம உருவாக்கிய அந்த திட்டங்களை மாற்றணும். அவனுக்கு குழந்தைகள் தான் நல்லா இருக்கணும். நம்ம அதிகாரமும் நம்முடைய எதுவும் தான் எவ்வளோ காலம் நம்ம நீடித்து இருக்க முடியும். ஸோ இந்த கருணை இந்த சமுதாயத்தில் வரணும். அந்த குழந்தைகள் இந்த பொறுப்புணர்வோடு நடக்கணும். அதுக்குன்னு எல்லாவற்றையும் உடைச்சிட்டு போகணுங்கிறது காந்திய முறை கிடையாது. நிச்சயமா சார். காந்தி அமைதி நிறுவனத்தோட செயலர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மகாத்மா காந்தி அவருடைய நினைவு நாளில் அவரை பற்றின வாழ்க்கை முறை, அவருடைய பண்புகள், அவருடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருந்ததுன்னு நிறைய கருத்துக்களை பேசியிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற சூழல் எப்படி இருக்குது, இதிலிருந்து நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னும் போது இவருடைய வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும். இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கல்வி முறையில் எவ்வளோ தூரம் மாற்றம் தேவைப்படுது. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை கல்வியை சரியான முறையில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏன் உருவாயிருக்கு அப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பண்றதுக்கு நன்றி. நன்றி. உங்களுக்கும் இந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு எனக்கு ஒரு விசேஷமாக நன்றி எதுக்கு சொல்லணும்னா, இது மாதிரி வன்முறை போக்கு விளம்பர யுகம் இதிலெல்லாம் இருக்கிறதுல நிறைய தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் வந்தாலும் இந்த கலைஞர் தொலைக்காட்சி இதற்கு மகாத்மா காந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி அவருடைய நினைவாக இந்த கருத்துக்களை பரப்புனீங்களே, அதற்கு நான் பலகாலம் நான் நன்றி உணர்வோடு இருப்பேன். உங்களுக்கும் நன்றி அம்மா. வணக்கம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவில் பல்வேறு துறைகளும் இன்றைக்கு பல்வேறு விதமான விவாதங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன. பல்வேறு அரசுகள் சார்ந்த துறைகளிலெல்லாம் இன்றைக்கு ஊழல் என்பது மிக பெரிதாக இருக்கிறது. மத்திய அரசினுடைய ரஃபேல் ஊழல் தொடங்கி பல்வேறு ஊழல்கள் பேசப்படுகின்றன. இவற்றையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு பெரிய நிறுவனம் இந்தியாவில் இருக்கிறது. அதனுடைய பெயர் மத்திய புலனாய்வு குழு, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். மிகச் சுருக்கமாக அதனை நாம் சிபிஐ என்று சொல்லி பழகியிருக்கிறோம். இப்போது என்ன பெரிய விந்தை என்றால், ஊழல்களையெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த சிபிஐயே இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்குள் சிக்கி தவிக்கிறது. அங்கே நடந்து கொண்டிருக்கிற உட்சண்டைகள், அங்கே ஒருவர் மீது ஒருவர் வைக்கிற விமர்சனங்கள், இத்தனை கோடி ஊழல், இத்தனை கோடி லஞ்சம் இவர் வாங்கினார் என்று அவர் வாங்கினார் என்று இவரும் பரஸ்பரமாக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொள்வது என்று பல்வேறு நிகழ்வுகள் அந்த சிபிஐயை சுற்றி சுற்றி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. சிபிஐ என்பது ஒரு தனி அமைப்பு, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதில்லை என்று நாம் சொன்னாலும் முழுக்க முழுக்க அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இயங்கி கொண்டிருக்கிறது என்பது நடைமுறை. இதை நாம் சொல்லவில்லை. 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லுகிற போது வெளிப்படையாகவே அது குறிப்பிட்டது, சிபிஐ என்பது மத்திய அரசின் கூண்டுக்கிழியாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் சிபிஐ கூண்டுக்கிழிதானா என்று நாளேடுகள் கட்டுரைகளை எழுதுகின்றன. அப்படி ஒரு தொடரை எடுத்து கொடுத்தது உச்சநீதிமன்றம் தான். சிபிஐ என்பது மத்திய அரசின் கூண்டுக்கிழியாகத்தான் இருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி JS வர்மா அவர்களும் இந்த சிபிஐ பற்றி ஒரு முறை இப்படி குறிப்பிட்டார். புகழ்பெற்றவர்களினுடைய வழக்குகளை கையில் எடுக்கும் போதெல்லாம் சிபிஐ தடுமாறுகிறது. ஒருவேளை அதற்கான சுயேட்சை தன்மை இல்லாதது காரணமாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தால் அந்த இயக்குனர்களே ஒருவர் மீது ஒருவர், இயக்குனர் மீது சிறப்பு இயக்குனர், சிறப்பு இயக்குனர் மீது இயக்குனர், அவர்களே ஒருவருக்கு ஒருவர்
ஒரு பெரிய குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்போது பதவி விலக்கம் செய்யப்பட்டிருக்கிற அலோக் வர்மாவாக இருந்தாலும் சரி, சிறப்பு இயக்குநராக இருந்தாலும் சரி, 2 பேரும் ஒரே நேரத்தில் பதவி விலக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பேரும் ஒருவர் மீது ஒருவர் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள். 2 கோடி ரூபாய் சிறப்பு இயக்குநருக்கு லஞ்சம் கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று இயக்குனருக்கு 5 கோடி ரூபாய் தருவதற்கு ஒரு அணியினர் தயாராக இருக்கிறார்கள், அவரும் வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் என்று சிறப்பு இயக்குனரும் ஒருவர் மீது ஒருவர் இப்படி வெளிப்படையாகவே குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். அதில் அலோக் வர்மாவை பொறுத்தளவு சிறப்பு இயக்குனர் நியமிக்கப்படுகிற நேரத்திலேயே அதை மிக கடுமையாக அவர் எதிர்த்தார். எந்த தகுதியும் இல்லாத ஒருவரை கொண்டு வந்து சிறப்பு இயக்குனராக நீங்கள் நியமிக்கிறீர்கள் என்றார். இப்படி வெளிப்படையாக அந்த சண்டை சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது 2 பேரும் நீக்கப்பட்டு புதிதாக ஓர் இயக்குனர் இரவோடு இரவாக பொறுப்பேற்று கொண்டு இவர்கள் மீதான அந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு விதத்தில் நமக்கு அவமானமாகத்தான் இருக்கிறது. இது ஏன் இந்த நிலை எப்படி சரி செய்ய முடியும் என்பது ஒரு கேள்வி. அதற்கு முன்பு இந்த மத்திய புலனாய்வு குழு என்பது நாட்டில் எப்படி ஏற்படுத்தப்பட்டது? அது உண்மையிலேயே ஒரு தனித்த அதிகாரத்தை உடைய சுயேட்சையான அமைப்பா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் விடை. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கிறது. அந்த தேர்தல் ஆணையம் எந்த அரசுக்கும் உட்பட்டு நடக்க வேண்டியதில்லை, அதற்கு அதிகாரம் இருக்கிறது. அப்படி தனித்த அதிகாரம் எதுவும் இந்த மத்திய புலனாய்வு குழுவிற்கு இல்லை. இது ஆங்கிலேயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 1941 ஆண்டு இந்த அமைப்பு 1861 ஆண்டு சட்டப்படி உருவாக்கப்படுகிறது. அப்போது அதற்கான தேவை எதுவாக இருந்தது என்றால் 2ஆம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த காலம். அன்றைக்கு ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இந்தியா இருந்தது. எனவே இந்த இராணுவ தளவாடங்கள் வாங்குவதில் லஞ்சம் கூடுதலாக பரிமாறப்படுகிறது என்கிற அந்த வதந்தியை கண்டறிவதற்காகவே 1941 ஒரு சிறப்பு காவல்துறை குழு என்று அது நியமிக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையான அன்றைய நோக்கம் உலகப் போரில் இராணுவ தளவாடங்கள் வாங்கும்போது நேர்ந்திருக்கிற அல்லது நேரக்கூடிய ஊழல்களை கண்காணிப்பதும் தடுப்பதும். அதற்கு பிறகு இந்தியா விடுதலை பெற்று 15-16 ஆண்டுகளுக்கு பின்னால் அது மத்திய புலனாய்வு குழு என்று தனியாக ஒரு அமைப்பாக நிறுவப்பட்டது. அது 1963 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நேரு அவர்களினுடைய இறுதி நாள்கள் என்று சொல்ல வேண்டும். மே மாதம் அவர், அதற்கு பிறகு நீண்ட நாள் அவர் இல்லை. எனவே அவருடைய கடைசி ஆண்டுகளில் அது நிறுவப்படுகிறது. அப்போதும் அது தனித்த ஒரு அமைப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பாக இல்லை. ஒரு அரசின், மத்திய அரசின் ஆணையின் மூலம் உருவாக்கப்பட்டது என்பதால் அதற்கான அதிகார எல்லைகள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. அந்த அதிகார எல்லைகளை பயன்படுத்தி அவர்கள் சிறப்பு குற்றங்களை கண்டறியலாம். ஆனால் மத்திய அரசை பார்வைக்காகவே அது காத்திருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. எந்த வழக்கிலையெல்லாம் மத்திய அரசு ஒரு ஆர்வம் காட்டுகிறதோ அங்கேயெல்லாம் சிபிஐ கூடுதலாக விசாரணையை நடத்தாது என்று வெளிப்படையாக நீதிபதி ஜே.எஸ். வர்மா போன்றவர்கள் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு நமக்கு ஒரு அவமானம் தரக்கூடியது தான். அதற்கு எடுத்துக்காட்டாகவும் ஓரிரு வழக்குகளை நாம் பார்க்கலாம். குறிப்பாக கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீதான வழக்கை இந்த மத்திய புலனாய்வு குழு தான் விசாரித்தது. என்ன வழக்கு அது? அவர் முதலமைச்சராக இருந்தபோது நிலக்கரி சுரங்க டெண்டர்கள் சிலருக்கு வழங்கப்பட்டன. அந்த நிலக்கரி சுரங்க உரிமையாளர்கள் எடியூரப்பா நடத்திய, அவர் தனிப்பட்ட முறையில் நடத்திய அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது கண்டறியப்பட்டு, நீங்கள் அரசு சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள், அவர்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நடத்தி கொண்டிருக்கிற அறக்கட்டளைக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்றால் இது ஊழல்தான். எனவே இதனை மத்திய புலனாய்வு குழு வழக்காக தொடுத்து நடத்திற்று. உயர்நீதிமன்றத்தில் எடியூரப்பா விடுதலையானார். சிபிஐ என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை மேல்முறையீடு செய்யவில்லை. காரணம், எடியூரப்பா அதற்கு பிறகு ஆளுங்கட்சிக்கு போய் சேர்ந்து விட்டார், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்.
எனவே மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய உறுப்பினர் அவர் மீது சிபிஐ மறுபடியும் மேல்முறையீடு செய்யாது என்பதுதான் இயற்கையாக வெளிப்படையாக தெரிகிற உண்மையாக இருக்கிறது. எனவே இப்படி சிபிஐ என்பது முற்று முழுக்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாக இருப்பதும், அதிகாரிகளே ஒருவர் மீது ஒருவர் லஞ்ச குற்றச்சாட்டை சொல்லுவதும், லஞ்சத்தை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட துறையிலேயே இவ்வளவு லஞ்ச குற்றச்சாட்டுகள் இருப்பதும் தலைகுனிவைத்தான் தந்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். சரியாக இயங்க வேண்டுமானால் எப்படி தேர்தல் ஆணையம் என்பது இந்திய அரசியல் சட்ட அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அப்படி இதுவும் ஒரு சுயேட்சையான அமைப்பாக சிபிஐ ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் இப்படி ஒரு கூண்டு கிழியாக இருக்கிற நிலைமை மாறும் என்பது வெளிப்படையான செய்தி. ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டத்திட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் இப்பகுதியின் மூலமாக பல சட்டங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் சமீபத்தில் வந்த ஹாசினி கொலை வழக்கு தீர்ப்பை பற்றி கொஞ்சம் உங்களோடு விவாதிக்கவும் பரிமாறிக்கொள்ளவும் வேண்டுகிறேன் நான். அதனால் இன்றைக்கு ஹாசினி வழக்கு என்பது எந்த விதத்திலே மற்ற வழக்குகளை காட்டிலும் மாறுதலானது என்பதை நம்ம பார்க்கணும். யார் அந்த ஹாசினி? ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை. அந்த குழந்தை தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரால், பழக்கமான ஒரு நபரால் தன்னுடைய அறைக்கு அழைத்து செல்லப்பட்டு, அவருடைய அறைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாகி அதற்கு பிறகு எரித்து கொல்லப்பட்ட கொடூரம் இந்த தமிழகத்திலே நடந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மறந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த மெத்த படித்த அந்த மேதாவி, அந்த வாலிபன் தன்னுடைய தாயையும் கொன்றிருக்கிறார். ஆக இந்த மாதிரியான வழக்கு தமிழகத்தில் இவ்வளவு விரைவாக நீதி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நீதித்துறையின் மீது மக்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது என்பதை மெய்ப்பிப்பதாகத்தான் இந்த வழக்கு இருக்கிறது. நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் மிக அழகான தீர்ப்பு சொன்னார். என்ன தண்டனை கொடுக்க போறார் அப்படின்னு எல்லாரும் பார்த்த பொழுது, ஒரு பக்கம் தூக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு கொடூரமான செயலை, பாதக செயலை செய்திருக்கிறாரே, எனவே அவருக்கு தூக்கு தண்டனை வேண்டும் என்று சொல்லுகிற மிக பெரும்பான்மையோர் இருந்த அந்த நீதிமன்ற வளாகமே திரு நீதிபதி அவர்கள் அது தீர்ப்பில், வேல்முருகன் அது தீர்ப்பில் ஒரு நிமிஷம் அப்படியே காத்திருந்து கிடைத்த ஒரு பெற்ற வரம் போல அந்த தீர்ப்பு வந்ததை நம்ம பார்த்தோம். 5 கவுண்டில் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 5 கவுண்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதுங்கிறது நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. நான் அதுக்குள்ளேயெல்லாம் கூட போக விரும்பவில்லை. ஆனால் இதில் என்னை பாதித்த, எனக்கு குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுடைய பங்களிப்பு. ஏறத்தாழ 30 பேர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். 45 ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அது போக மேலும் ஒரு 15 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது யோசித்து பார்க்கிறேன். முன்னெல்லாம் ஒரு கொலை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் தலையை கூட வச்சு படுக்க மாட்டாங்க. ஐயையோ நமக்கு எதுக்கடா வம்பு, போலீஸு, கேஸு, கோர்ட்டுன்னு அப்புறம் நாய்படாத பாடாயிடும், அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையினுடைய இறப்பு என்பது அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களை, அந்த அப்பார்ட்மெண்ட்டிலே குடியிருந்த மக்களது மனசாட்சியை உலுக்கி இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே தான் என்ன நடந்தது என்று சொன்னால் அத்தனை பேரும் நாங்கள் சாட்சியம் சொல்கிறோம். இந்த பையன் எப்படி பழகுவான், எப்படி இந்த பொண்ணோட கடைசியாக நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற பல விஷயங்களை அங்கே சொல்லியிருக்கிறார்கள். அப்போது பொதுமக்கள் ஒரு முடிவெடுத்தால், பொதுமக்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தால் அது அங்கே நீதி நிலைநாட்டப்படும் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணமாக நான் கருதுகிறேன். ரெண்டாவதாக ஒரு முக்கியமான விஷயம், இதை ஏன் தூக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு நிறைய மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கார்கள். மனிதனை கொல்லுவது என்பது தவறு. எனவே உலகத்தில் பல நாடுகளிலே கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்பது முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்ட நிலையிலே இந்தியா இன்னும் பின்பற்றலாமா என்கிற கேள்வி கடந்த சில ஆண்டுகளாகவே அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் இதற்காக ஆதரவு தெரிவித்து கையெழுத்து போடுகிற நிலையிலே இருக்கக்கூடிய இந்தியா ஏன் இன்றைக்கும்
உயிர் எடுக்கிற, உயிர் வதை செய்கிற இந்த மாதிரியான தீர்ப்புகளை வழங்க வேண்டும், இது தவறில்லையா அப்படின்னு இது கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸில் மாற்றப்பட வேண்டிய அம்சம் என்று பேசுகிறவர்கள் ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கும் இப்படிப்பட்ட வழக்குகள் ஏன் இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்? ஒரு சின்ன குழந்தை, இந்த சின்ன குழந்தைக்கு இந்த கொடூரம் நிகழலாமா? ஒரு அந்த பிஞ்சு குழந்தையை போய் இந்த மாதிரி கொலைகார பாதகமான செயல் செய்யலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. அது மட்டும் இல்லை, செஞ்ச குற்றத்தை மறைப்பதற்காக அந்த குழந்தையை போட்டு எரித்து கூடவே தன்னுடைய தாயையும் கொன்று என்று இது மிக மிக வக்கிரமான வன்முறை என்கிற நிலையிலே பார்க்கப்படுகிற பொழுது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ், அரிதினும் அரிதான வழக்கு என்று இதை கருதி இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது போக்சோ சட்டம்னு வந்திருக்கு. இந்த சட்டம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை கொடுமைகளை எல்லாம் தடுக்கிற ஒரு சட்டம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த சட்டத்தை நேராக கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்திய தண்டனை சட்டத்தில் தான் நிறைய பேருக்கு கொடுக்கவே தெரியும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சட்டம் 18 வயதுக்கு கீழாக இருக்கின்ற அனைவரையும் குழந்தை என்று அறிவுறுத்தி அந்த அடிப்படையிலே அவர்கள் பாலியல் பலாத்காரம், வன்புணர்ச்சி, வன்கொடுமைகள் எதை செய்தாலும் அந்த குழந்தைகளுக்கு தவறுகளை இழைக்கிறவர்கள், குற்றம் புரிவர்கள் மீது கடுமையான தண்டனைகளை அளிக்கிற ஒரு சட்டமாகத்தான் இன்றைக்கு போக்சோ சட்டம் இருந்திருக்கிறது. அதனுடைய 5, 6, 7 பிரிவின் கீழே தான் இந்த குற்றமானது பதிவு செய்யப்பட்டு கூடவே இந்திய தண்டனை சட்டத்தின் வேறு சில பிரிவுகள் 302 இருக்கலாம், 366 அப்படின்னு பல பிரிவுகள் கீழே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போ போக்சோ சட்டம் என்பது இன்றைக்கு குழந்தைகளை கொடுமை செய்கிறவர்களுக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடி கொடுக்கிற ஒரு சட்டமாக மாறியிருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். யார் புரிஞ்சுக்கிறது? குழந்தைகளை பெற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், எப்படி புரிந்து கொள்வார்கள்? நான் சொல்கிறேன்னு கோவிச்சுக்கக்கூடாது. நம்ம நாட்டில் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் பார்த்தீங்கன்னா அவசரமாக செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்வாங்க. அவங்களுடைய உழைப்பை நான் மதிக்கிறேன். ஆனால் என்ன நடக்கிறது யதார்த்தத்தில்? அவசரமாக ஒரு சமையலை செஞ்சு, டிஃபனை செஞ்சு, குழந்தைகளை போட்டு வாயில் துணிச்சு, டிஃபன் பாக்ஸில் துணிச்சு, ஆட்டோவில் கொண்டு போய் துணிச்சு, அவரை ஹஸ்பண்டை அனுப்பணுமா இல்லையா? வந்து பெரும்பாலான பெண்கள் தொலைக்காட்சியில் அப்பாடான ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக. தவறு கிடையாது, எல்லாருக்கும் ரிலாக்ஸேஷன் தேவை. இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள் மெகா தொடர்களில் மூழ்கி போயிருக்காங்க. யார் யாரோட போனால், எங்கே என்ன நடந்தது, யார் எந்த மாமியார் எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க, எந்த பெண் எப்படி சித்திரவதைக்கு ஆளாகிறாள் அப்படின்னு வாயை திறந்துக்கிட்டு அப்படி பார்த்து அவள் அழுகிறதுக்கு முன்னாடி தான் அழுது தன்னுடைய வீட்டை பற்றி மறந்து இருக்கிற பல பெண்களை நாம் நேரடியாக பார்க்கிறோம். அப்படி ஒரு நாள் லீவு விடுறான்னு வச்சுக்கோங்களேன். மே மாதம் லீவு விட்டால் பல பேர் அப்பா எப்படா ஸ்கூல் திறக்குன்னு இருக்குது, இந்த குழந்தைகளோட அட்டகாசம் தாங்க முடியல. ஏன் தாங்க முடியல? மெகா தொடர்களை பார்க்க முடியல, டிவியில் காட்டுற சீரியல்ஸை பார்க்க முடியலை அப்படிங்கிற ஒரேக்காக. அதனால தான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறது. அப்படி அந்த மாதிரி குழந்தைகள் லீவில் வந்தால் கூட நீ போய் வெளியே விளையாடு அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. இந்த அம்மா காசு கொடுமா அப்படின்னு கேட்டால் காசை கொடுத்து அனுப்புகிறாங்க, அல்லது வெளியே போன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வாலிப பருவத்தில் இருக்கிற குழந்தைங்க நீ வேணால் தியேட்டருக்கு போறியா, நீ வேணால் பீச்சுக்கு போறியா அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஆனால் இவையெல்லாம் அனுப்புகிற பொழுது நம்ம அந்த குழந்தைய எங்கே அனுப்புகிறோம், எதுக்காக காசு கொடுக்குறோம், என்ன காரணத்தினால இந்த குழந்தை வெளியே போகுது, யாரோட பழகுது, யார்கிட்ட வந்து அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்கிறது, என்ன விதமான பாலியல் சிந்தனைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதை பற்றியெல்லாம் பார்க்க தாய்மார்களாகிய நாம் தவறிவிடுறோம். யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டுவது நம்முடைய நோக்கம் அல்ல என்றாலும் கூட இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கிற முதல் கடமை என்பது அந்த தாய்மார்களுக்குத்தான் உண்டு. ஏன்னா கணவர் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு, நம்ம வீட்டில் இருக்கோன்னா நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும்? இந்த குழந்தைகளுக்கு குட் டச் என்ன, பேட் டச் என்ன? ஆட்டோக்கார மாமா எனக்கு இன்றைக்கி சாக்லேட் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே அப்படியா அடடா நம்ம குழந்தைய நல்லா பார்த்துட்டாரு நினச்சிடாதீங்க. அப்போ அந்த குழந்தைக்கு அதிகபட்சமாக சலுகை ஒருத்தர் காட்டுகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் வேறு ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கும். எனவே எப்படி என்று பார்க்க வேண்டும். ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறோம், ஸ்கூலுக்கு விடுகிற பொழுது வெளியே இருக்கிற செக்யூரிட்டி அம்மா நான் அழைச்சிட்டு போய் உள்ளே விடுறேம்மா அப்படின்னு சொன்னால் நம்பலாமா? கேட்கணும். யார் எப்படி தொடுகிறார்கள்? பக்கத்து வீட்டு மாமா எனக்கு என் குழந்தையை தூக்கி மடியிலேயே வச்சுப்பார், என் நேரம் கொடுத்தாலும் எனக்கு வம்பே கிடையாது, நான் பாட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் என்று சொல்லுகிற பெண்மணிகளை பார்த்திருக்கிறோம். எனவே தாய்மார்கள் தான் கவனிக்கணும்.
குழந்தைகளை கவனிக்கணும். சீரியலில் இன்றைக்கி ஒருத்தர் வருவாங்க போகிறவாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நம்முடைய தலைமுறையை நல்ல தலைமுறையாக வளர்ப்பதும், அவர்கள் எந்த குற்ற செயல்களுக்கும் ஈடுபடாமல் தடுப்பதற்கும், மற்றவர்கள் நம்முடைய குழந்தைகள் மீது குற்றங்களை புரியாமல் இருப்பதற்கும் கட்டாயமாக நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அப்படி நடக்கிற பொழுதுதான் ஹாசினி போன்ற குழந்தைகளது மரணங்கள், படுகொலைகள் நடக்காமல் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்ற தகவல்களை இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நாம் இப்பொழுது ADHD பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த ADHDயில், அதாவது நான் சொன்னேன், ஒலிம்பிக்கில் 14 தங்கம் பதக்கம் வாங்கிய பிலிப், அவர் எப்படி இருந்தார் சிறுவயது இதே போல தான் ADHD தான் அவரும் இதே போல் கஷ்டப்பட்டார். ஆனால் அவருக்கு ரிட்டாலி என்ற ஒரு மருந்தை கொடுத்தார்கள். அவரும் மருத்துவரை அணுகி ஆரம்ப காலத்திலே அவருடைய பெற்றோர் மருத்துவரை அணுகி அவருக்கு மருந்துகளை சரியாக கொடுத்தார்கள். பிலிப் ஸ்கூல் படிக்கும்பொழுது இதுபோல் அதிகமான சேட்டைகள் இருந்ததாம். அப்போது என்ன பண்ணார்கள், மருந்துகளை கொடுப்பதற்கு ஒரு மெடிக்கல் நர்ஸ் அங்கே வைத்திருந்தார்கள் ஸ்கூலில். அவர் கரெக்டாக மாத்திரைகளை டைம் பார்த்து கரெக்டாக மருந்துகளை அளித்து வந்தார்கள். அவருக்கு மருந்து அவர் சாப்பிடவில்லை என்றால், மாத்திரைகளை போடவில்லை என்றால் அன்றைக்கு அவருக்கு கிளாஸில் அவரை அலோவ் பண்ணுறதில்லை. இதுபோல் அந்த குழந்தைகளை எப்படி பராமரித்தலை பாருங்கள். அப்படி பராமரிக்க வேண்டும். குழந்தைகளை டைமுக்கு மாத்திரைகளை கொடுத்து, பிலிப்புக்கு மாத்திரைகளை கொடுத்தார்கள். மெடிக்கல் நர்ஸ் கொடுத்து வந்தார்கள். அவர் அந்த மருந்துகளை கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும் என்று ஃபோர்ஸ் பண்ணி தான் மருந்தை கொடுத்துருக்காங்க. சின்ன பையன் குழந்தைகள் மருந்துகள், எந்த குழந்தையும் மருந்துகளை அவ்வளோ எளிதாக அருந்து விடாது. மருந்துகள் என்றாலே குழந்தைகளுக்கு அருவருப்பு தான். ஆனால் குழந்தைகளை கஷ்டப்பட்டு அது குழந்தைகளுக்கு மருந்து கொடுத்து, அவர் மருந்து அருந்தவில்லை என்றால், மாத்திரைகளை போடவில்லை என்றால், அவர் கிளாஸில் அன்றைக்கி பீரியடில் அவருக்கு அலோவ் பண்ணுறதில்லை, வெளியே அனுப்பிச்சிடுறது, மருந்துகளை போட்டுவா அப்படின்னு. ஸோ அதுக்கு பயந்து அவர் மருந்துகளை உட்கொண்டார். மருந்துகளை உட்கொண்டு அவர் பள்ளிக்கு சென்றதினால் அவர் இன்று 14 தங்க பதக்கங்களை பெற வேண்டிய ஒரு உச்சத்தை அடைந்தார். ஆகவே ஒரு வேளை மருந்துகளை அருந்தவில்லை என்றால் என்ன நடக்கும் என்றால், அந்த குழந்தைகள் அதை கிட்டத்தட்ட, அதாவது ஒரு 3 முதல் 5% குழந்தைகள் ட்ரீட்மெண்ட் இல்லாமலே வந்துவிடுகிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ. சில பேர்கள் மருத்துவத்தினுடைய, அதாவது மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட்டுக்காக பயந்து போய் மருத்துவரிடம் வருவதில்லை. சிலருக்கு தெரியவதில்லை, அவேர்னஸ் இல்லை, அதனுடைய எழுச்சி இல்லை, அதனுடைய அறிமுகம் இல்லை. பல காரணங்களால் அந்த குழந்தைகள் ஒரு 3 முதல் 5% குழந்தைகள், அதாவது ட்ரீட்மெண்ட் இல்லாமே வருகின்றார்கள். அந்த குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள்? அன்ட்ரீட்டட் ADHD என்ன ஆகும்? அந்த குழந்தைகள் பெரியவர்களாக வரும்பொழுது அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி நின்றுவிடும். சொல்கிறாங்க, இந்த குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணலாம், இப்போ பெரிய ஆன பிறகு இந்த குழந்தை ஒரு சேட்டை பண்ணுறதில்ல, ரொம்ப அமைதியாக இருக்கா அப்படின்னு. பெரியவர்கள் பியூபர்ட்டி வரும்பொழுது, அதாவது 13-14 வயசு வரும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி நின்றுவிடும், குறைந்துவிடும். ஆனால் அட்டென்ஷன் டிஃபிசியட்டும் இம்பல்ஸ் ஆக்டிவிட்டியும் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு 3 காம்பவுண்ட் இருக்கின்றது ADHDயில். ஒன்று அட்டென்ஷன் டிஃபிசியட், இரண்டாவது இம்பல்ஸ் ஆக்டிவிட்டி, மூன்றாவது ஹைப்பர். இம்பல்ஸ் சடனாக ஏதாவது ஒன்று உடச்சிடுவாங்க, சடனாக ஒரு கோபம் வரும், சடனாக ரகலை பண்ணுவாங்க, அப்புறம் அமைதியாகிடுவாங்க. அது இம்பல்ஸுங்கிறது அன்கண்ட்ரோல் இம்பல்ஸ் ஆக்டிவிட்டி. இதுவும் அதனுடைய அட்டென்ஷன் டெஃபிசிட்டும் இருந்து கொண்டே இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவிட்டி மட்டும்தான் மாறும் என்று கூறுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஆக அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் என்றால், அந்த குழந்தைகளை பார்த்தோம் என்றாலே, ஏனென்றால் கல்வி காலத்தில், பள்ளி காலத்தில் படிக்க வேண்டியவர்களை முழுமையாக கற்றுக்கொள்வதில்லை. அரைகுறையாக கற்றுக்கொள்வதால் அவர் எதிலையும் முழுமை அடைவதில்லை. அவர் வாலிப வயது வந்த பிறகு, பருவம் வந்த பிறகு, பள்ளி பருவம் தாண்டிய பிறகு அவர்களால் எதையும் முழுமையாக செய்து முடிக்க முடியாது. எல்லாம் அரைகுறையாகவே இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே அரைகுறையாகவே போய்விடுகிறது. எதையும் முழுமையாக செய்து முடிப்பதில்லை. கற்றுக்கொள்வதிலும் முழுமை இல்லை, அவர் வேலை செய்வதிலும் முழுமை இல்லை. வேலை செய்யும்போதும் பார்த்தோம்னா எல்லாம் அங்கங்கே அப்படி இருக்கும், எல்லாம் முக்கால்வாசி இருக்கும், அப்புறம் நின்றுடும். முழுமையாக எந்த ஒரு வேலையும் முழுமையாக செய்து முடிக்க முடியாதனால் கடைசி வரை அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய, அதாவது வாழ்க்கை எடுத்துக்கணும் என்றால் அவருடைய டிரைவிங் ரெக்லஸ் டிரைவிங் இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், ரோட்டில் பார்க்கின்றோம்.
அதாவது பைக்கில் எத்தனையோ ரோமியோஸ் வேகமாக ரெக்லஸ் டிரைவிங் ஓட்டிக்கொண்டு போகிறாங்க ரைடிங்கில். மற்றவர்களை பற்றி பாதர் பண்ணுவதில்லை, மற்ற வெஹிக்கிளை பற்றி பாதர் பண்ணுவதில்லை. அவர்கள் தான் ரோடுகள் என்னமோ அவர்கள் தான் சொந்தம் என்பது போல் டைவ் எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். ரெக்லஸ் டிரைவிங் இருக்கும். அதிகமான ஆக்சிடெண்ட்டுகள், விபத்துகள் இந்த ஏடிஹெச்டி குழந்தைகள் டிரைவராக இருந்தால், இந்த ஏடிஹெச்டி குழந்தைகள் பெரியவர்களான பிறகு அன்ட்ரீட்டட் ஏடிஹெச் பெரியவர்களான பிறகு அவர்கள் தொழிலை கற்றுக்கொள்வார்கள். அதுபோல் அவர்கள் டிரைவர்களாக இருந்தால் அதிகமான ஆக்சிடெண்ட் வருவதற்கு இவர்கள் முக்கியமான காரணம் என்று இந்த ஆராய்ச்சிகள் கூறுகின்றது. அங்கும் அப்படித்தான், இம்பல்ஸ் ஆக்டிவிட்டி, ரொம்ப வேகமாக கார் ஓட்டுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை எடுத்துக்கணும் என்றால் அவருடைய வாழ்க்கை மிக கடினமான வாழ்க்கையாக இருக்கும். சில தாய்மார்களை பார்க்கின்றோம், சில பேர் கூறுகின்றார்கள் எங்களிடம் வரும்போது, சார் என்னுடைய வீட்டுக்காரர் நல்லவர் தான் சார், அவர்கள் வேறு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இப்பொழுதுதான் அவர் மதுவுக்கு அடிமையாகின்றார், போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றார்கள். அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கை எடுத்துக்கணும் என்றால் பரிதாபமாக இருக்கும். மனைவிகள் கட்டிய மனைவிகளும் அதாவது கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஏன் என்று தெரியவில்லை. நல்ல குடும்பத்தில் வந்தவர் தான், நல்ல குடும்பம், நல்ல கண்ணியமான குடும்பத்தில் உள்ளவர் தான், நன்றாக தான் இருந்தார். ஆனால் ஏன் இவர் எப்படி இருக்கின்றார் என்று எங்களுக்கு புரியவில்லை என்று எத்தனையோ பெண்கள் கண்ணீர் வடிக்கின்றார். காரணம் அன்ட்ரீட்டட் ஏடிஹெச் பெரியவர்கள் ஆனால் இப்படி ஆகின்றார்கள். அவர்கள் தொழிலும் முழுமையடைவதில்லை. அவர்கள் போதைப் பொருள்களுக்கும் ஆல்கஹால் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றார்கள். அவருடைய மரைட்டல் வாழ்க்கை, மன வாழ்க்கையும் நிம்மதியாக இல்லை. அதாவது முதுமை வாழ்க்கையும் சரியாக வருவதில்லை, சோசியல் வாழ்க்கையும் சரியாக அமைவதில்லை. அவர் எல்லாமே இன்கம்ப்ளீட்டடாகவே இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை கடைசி வரை இன்கம்ப்ளீட்டாக இருக்கின்றது. கட்டிய மனைவி கண்ணீர் வடிக்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. எதிலையுமே அவர்கள் ஒரு முழுமை அடையாமல் அவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி வருகின்றது. அன்ட்ரீட்டட் ஏடிஹெச் நல்லா நீங்கள் போய் பார்க்கலாம், நெட்டில் போய் பார்க்கலாம். இப்பெல்லாம் நெட்டு நமக்கெல்லாம் சகஜமாக இருக்கின்றது. அன்ட்ரீட்டட் ஏடிஹெச் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அவருடைய மன வாழ்க்கை, சோசியல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பப்ளிக் வாழ்க்கை எல்லாமே முழுமையடையாமல் அவர்கள் சங்கூடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் சரி, அந்த குடும்பமும் சரி சங்கூடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே ஏடிஹெச்டி நீங்கள் சாதாரண நினைக்க வேண்டாம் தாய்மார்களை. உங்களுக்கு தெரிந்து விட்டென்றால் அதுக்கு மருத்துவரிடம் அழைத்து சென்று அதுக்கு மருந்துகள் கொடுத்து அதை சரி பண்ணுங்கள். ஏனென்றால் 5இல் விளையாதது 50இல் விளையுமா என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். நம் முன்னோர்கள் சாதாரணமானதல்ல. அவர்களுக்கு எந்த ஒரு அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, எந்த ஒரு ஆராய்ச்சி கிடையாது. அவர்கள் அறிவாலே அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதுபோல தான் 18 வயதுக்கு அப்புறம் நாம் குழந்தைகளை அதாவது மாற்ற முடியாது. 18 வயதுக்குள்ள மாற்றிவிட வேண்டும். அதால் ஆகவே ஆரம்பத்திலே அந்த குழந்தைகளை 6 வயதில் கண்டுபிடித்து விடலாம். அதற்கு நீங்கள் மருத்துவரிடம் சென்று மருந்துகளை அளிக்க தவறாதீர்கள். மருந்துகள் கொடுப்பதில் சைடு எஃபெக்ட் வருமோ, பக்க விளைவுகள் வருமோ என்று எண்ணாதீர்கள். பக்க விளைவுகள் மருந்துகளுக்கு பக்க விளைவுகள் உண்டு தான், மிக மிக குறைவு. நான் ஏன் கூறுகிறேன் என்றால் மருந்துகள் என்பது இது ஒரு ஆன்டிபயோட்டிக் அல்ல, இது ஒரு பெயின் கில்லர் அல்ல. ஒரு பெயின் கில்லர் கொடுக்கின்றோம், அது உடலுக்கு கெடுதி தான் பெயின் கில்லர். ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கின்றோம், அது உடம்புக்கு கெடுதல். ஏன்னா உடலில் இல்லாத ஒன்று, நாம் ஒரு கிருமியை அழிப்பதற்காக உடலில் இல்லாத ஒன்று, ஒரு புதிய ஒரு கெமிக்கலை, புதிய ஒரு வேதியியல் பொருளை நாம் உள்ளே அளிக்கின்றோம். அது உடலுக்கு கெடுதி விளைவிக்கும் என்பதில் அர்த்தம் இருக்கின்றது. இது அப்படி இல்லை. உடலில் சுரக்கின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர், உடலிலே சுரக்கின்ற டிரான்ஸ்மிட்டர் குறைவாக இருக்கின்றது. நாம் வெளியிலிருந்து நாம் சப்ஸ்டியூட் பண்ணுகின்றோம். அதில் எப்படி சைடு எஃபெக்ட் வரும், பக்கவாதம் வரும், பக்க விளைவுகள் வரும், யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த குழந்தைகளை நாம் எவ்வளவு சீக்கிரமாக மருத்துவரை அழைத்து செல்கின்றோமோ அவ்வளோ அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். இல்லை என்றால் எதிர்காலத்தை நாம் குழந்தைகளை சீரழித்து விட வேண்டாம். அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக, ஒரு ஆக்கமுள்ள குழந்தைகளாக, ஒரு ஆக்கப்பாதைக்கு அழைத்து செல்லும் குழந்தைகளாக நாம் அந்த குழந்தைகளை மாற்றுவது பெற்றோரின் கடமை, பெற்றவளின் கடமை. அந்த குழந்தை சின்ன பின்னம் ஆகின்றால் அது காரணம் பெற்றவள் தான் காரணம். அதற்கு மற்றவர்கள் அல்ல, சொசைட்டி அல்ல, மற்ற எதுவும் அல்ல. நாம் சமுதாயத்தின் மேலோ அதாவது மற்றவர்கள் மேலோ வீண்பழி சுமத்துவது தேவையற்ற ஒன்று. பெற்றவளே அதுக்கு காரணம். பெற்றவள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், அவளுக்கு எழுச்சி வேண்டும், அவளுக்கு அவேர்னஸ் வேண்டும் அவளுக்கு. அதுக்காக தான் நாம் இப்பொழுது அதாவது இதுபோல் தொலைக்காட்சிகள் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். வீணுக்காக அல்ல, அதாவது நேரப்போக்காக அல்ல, மக்களுக்கு போய் சேர வேண்டும், புரிய வேண்டும். வருங்கால சந்ததிகள் சிறப்பாக இருக்கிற நாட்டை பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் இதுபோல் அதாவது ஒரு எழுச்சி புரோகிராமை கொடுக்கின்றோம்.
மீண்டும் மற்றவைகளை அடுத்த முறை பார்ப்போமே. நன்றி, வணக்கம். சோர்வு அணுகாதிருக்க அதிர்ஷ்டம் என்றோ, அன்று அவன் எழுதிய எழுத்தை மாற்ற முடியுமா என்றோ, எதன் மீதாவது யார் மீதாவது பொறுப்பை சுமத்தாமல் வெற்றிக்கும் தோல்விக்கும் நாமே பொறுப்பு என்கின்ற மன உறுதியுடன் ஒரு பணியில் இறங்குகிற எந்த மனிதனையும் அயர்வோ சோர்வோ அணுகாது.